என்னோட அண்ணி எங்க இருக்காங்க? பார்வதி எங்கடா? அதே மாதிரி எங்க கிட்ட வாங்கிட்டு போன பணம் எங்க? பணமா? நான் அதுக்காக பணம் தரணும்? உனக்கு அந்த பொண்ணு தானே வேணும், அவளை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால மிச்ச பணத்தை இப்ப நீ தான் எனக்கு கொடுக்கணும். உன்னை இந்த இடத்துல வெட்டி போட்டுருவேன் நான், புரிஞ்சுக்க. நேத்து ராத்திரி பார்வதியை கொண்டு வரேன்னு சொல்லி உங்க அண்ணி எங்க விட்டுட்டு போயிருக்க? நான் இப்ப பார்வதியை பார்க்கணும். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் அண்ணி உனக்கு நல்லபடியா கிடைப்பா. இல்ல பணத்தை பத்தி பேசி ஆகணும்னா பொருள் கைக்கு வந்தது பணம் கிடைக்கும். முடிங்கடா அவன. ஏய் அக்கா, அக்கா தயவு செஞ்சு அழாதீங்க. நம்மளை காப்பாத்த இங்க யாருமே இல்ல. சமீர் தம்பி தான் வீட்டுல இருந்து வந்தாரானா அவரையும் அந்த ஆளுங்க புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. சரி சரி போலாமா? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? மறுபடி என்ன ஏமாத்திட்டே இருக்க. நீ சாவோட விளையாடிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க. அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லு. என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாத. அவ வண்டியில தான் இருந்தா. உண்மையிலேயே நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அவ என் கூட தான் இருந்தா. இவன் கதையை முடிச்சிருங்கடா. ஏய், அது மட்டும் இல்லாம இவனோட அண்ணியோட கதையை முடிச்சிருங்க. ஏய் ஏய் அக்கா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? போலாம். அக்கா வெளியில 4-5 பேர் இருக்காங்க. நம்ம வெளியே போய் யாரையாவது உதவிக்கு கூப்பிடலாம். மாட்டிக்கிட்ட உதவி செய்ய யாரும் இல்ல. நம்ம யாராவது கூப்பிட போய் அவங்களே நம்மள மாட்டி விட்டுட்டாங்கன்னா அட கடவுளே, இப்ப நாங்க என்ன பண்றது? இங்க பாரு பார்வதி, நான் முன்ன பின்ன சண்டை போட்டதில்ல. நான் மட்டும் என்னக்கா, ஆனா இப்போதைக்கு இதை விட்டு வேற வழி எதுவும் இல்ல. அக்கா பேசாம கடவுளை வேண்டிக்கோங்க. எங்களுக்கு தைரியம் கூட ஆண்டவரே.
சீக்கிரம் வாங்க வாங்க நம்ம போலாம். சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க. என்ன ஏமாத்திட்டல, விட மாட்டேன். மைத்திலி, அண்ணி அம்மாடி, நல்ல வேளை உனக்கு ஒண்ணு ஆகல. மறுபடியும் ஒண்ணு பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீ வந்ததே போதும்மா. அந்த திருட்டு பசங்க ஒண்ணு எதுவும் பண்ணிடலையே. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லாத, நான் நல்லதா இருக்கேன். நான் இப்ப உங்க முன்னாடி நல்லபடியா நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அப்படி எல்லாம் பேசாத, அப்படி எல்லாம் பேசாதம்மா. நீங்க ரெண்டு பேரும் மட்டுமா வந்தீங்க? என் ரெண்டாவது மருமக எங்க? என் பார்வதி மருமக எங்க? அவ இருக்காளா இல்லையா? எல்லாத்தையும் இவ சொதப்பிட்டாமா. இங்க பாருங்க அத்தை, இன்னைக்கு பார்வதி மட்டும் அங்க வரலனா நான் வந்திருக்க முடியாது. பார்வதி தான் என்ன காப்பாத்தினா. என்ன காப்பாத்த ரெண்டு பேருமே ரொம்ப போராடினாங்க. எனக்காக ரெண்டு பேரும் சண்டையே போட்டாங்க. இவ இல்லனா என் நிலைமையே மாறி இருக்கும். சரியான நேரத்துல வந்து என்ன நல்லபடியா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அம்மாடி பார்வதி, உன்னையும் பாப்பேன் நான் எதிர்பார்க்கல. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ மட்டும் வரலனா நான் அந்த நிமிஷமே உயிரை விட்டிருப்பேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீ மட்டும் சரியான நேரத்துல போயிருக்கலனா என் சுராஜோட வாழ்க்கையே நாசமா போயிருந்திருக்கும். ரொம்ப நன்றி பார்வதி. என் குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு மருமகளா கிடைக்க நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். பார்வதி, உன்னை பத்தி நான் என்னென்னமோ சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. நான் ஒரு அறிவு கட்டவன். கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுறேன்னே தெரியாம பேசிடுவேன். என்ன மன்னிச்சிடுமா. போங்க, ரெண்டு பேரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. போங்க. சமீர், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. வா வா. அம்மா என்ன எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கங்க. திரும்பவும் நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்துதான் நிக்கிறேன். இப்ப அவளுங்க ரெண்டு பேரால நாம சாக போறோமோன்னு பயமா இருக்கு. ஒரு விஷயத்த சொன்னா அதை உருப்படியா செஞ்சு முடிக்காத. உனக்கு என்ன வேணும்? இப்ப எதுக்கு போன் பண்ண? இங்க பாருங்க, என் பையன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அதை நான் ஒத்துக்கிறேன். சரி விடுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஜமீன்தார் ஐயா கிட்ட என் பையன் போட்ட ஒப்பந்தத்தை மறந்துருங்க. அத பத்தி பேசாதீங்க. அவன் பிறந்தது ராவு காலத்துல. அதான் ராவு கால மாதிரி எல்லாத்தையும் பண்றான். அவன் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. நானும் ஜமீன்தார் ஐயா செஞ்ச ஒப்பந்தம் அப்படியே இருக்கட்டும். நான் பார்வதியை ஒப்படைச்சிடுறேன். அவளை ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ருத்ராவுக்கு பதிலா அவ. புரியுதா? நான் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் கேளுங்க. இது வரைக்கும் நீ சொன்னதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்க. இனி கேட்க மாட்டேன்.
நான் அந்த விஷயத்த கண்டிப்பா ஜமீன்தார் ஐயாட்ட சொல்லதான் போறேன். சொல்லி பாரு, நீயே மாட்டிக்குவ. பொம்பளை கிட்ட அடி வாங்கினவன் தானே நீ. அது அவருக்கு தெரிய வந்ததுன்னா உன்னை வெட்டி போட்டுடுவாரு. அப்புறம் நானே நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. அதுக்கப்புறம் ஓ விருப்பப்படியே பண்ணு. இப்பவும் இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரியணுங்கிறியா? இனிமே முடிவை நீதான் எடுக்கணும். நான் போனை வச்சிடுறேன். இன்னைக்கு வேணா அவ தப்பிச்சிருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பிக்க முடியாது. அவளுக்கு என்னோட கல்யாண பரிசை தானி. நான் கொடுக்கிற பரிசாவை எப்பவும் மறக்க கூடாது. பார்வதி, அம்மாடி பார்வதி, நீ உண்மையிலே ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்கம்மா. இருந்தாலும் நீ அவன் கூட போயிருக்க கூடாதுமா. இங்க பாரு, நீ அவன் கூட போன விஷயம் ருத்ராவுக்கோ இல்ல வேற யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா நீங்க ஒரு 8 ருத்ராவுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். அவ இருந்திருந்தானா? எல்லாமே நாங்க நல்லபடியா தானே வந்திருக்கோம். அவர் இருந்திருந்தா மட்டும் அப்படி பெருசா என்னதான் பண்ணிருக்க போறாரு? அவர் இருந்தாலும் இல்லைனாலும் எங்களை பத்தி இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் அனாவசியமா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அக்கா, பால் எடுத்துக்கோங்க. உங்களை ஏன் தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்னவா இருக்கும்க்கா? அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீடு கல்யாண வீடு இல்லையா, பணத்துக்காக என்ன தூக்கிட்டு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. எல்லாம் சரிக்கா, ஆனா உங்களையும் தூக்கிட்டு போனோம். அதுவும் ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் ஒரு பைத்தியம். இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். இதை பத்தி பேசணும் உங்க மனசு கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியும். இனிமே இனிமே நிச்சயமா உங்க முன்னாடி இதை பத்தி நான் பேசவே மாட்டேன். இனி யாரும் இதை பத்தி பேச வேண்டாம். ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். கண்ணை திறந்த உடனே எல்லாம் களைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. ஆக்கு பாக்கு, வெத்தில பாக்கு, எங்களுடைய கவலையெல்லாம் மறைஞ்சிரணும். இந்தாங்க, சூடாறதுக்குள்ள பாலை குடிச்சிருங்க. எனக்கு பால் வேண்டாம். அக்கா, குடிங்க 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 குடிங்க. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, குடிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அக்கா, இதுல தண்ணி இல்ல, நான் போய் கிச்சன்ல இருந்து கொண்டு வரேன். அந்த சமீர் பைத்தியக்காரனை நம்பினது என்னோட தப்பு. இன்னும் அந்த பையன்கிட்ட இருந்து போனே வரல. அன்னைக்கு என்னமோ வந்து பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு போனா. என்ன இருந்தாலும் அந்த பையனோட பேச்ச நான் கேட்டிருக்க கூடாது. கடைசியில அவன் சின்ன பையங்கிறத நிரூபிச்சிட்டான் பாத்தியா. இப்ப பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா போயிடுச்சு. நான் எதுக்கு அவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்? என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. ஐயா, அந்த பையன் இப்படி பண்ணதுக்காக மோகினி அம்மா போன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களும் போட்ட ஒப்பந்தம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாங்க. எங்க இருந்து கிளம்ப. சரி, அந்த பொண்ணுங்க மாப்பிள்ள கூட எத்தனை தடவை கேட்டதில்ல, நீ பொண்ணு பொண்ணுன்னு கேட்டுட்டே இருக்க. உயிரிட இருக்க ஆசை இல்லையா? என்னோட அம்மாவும் ஆளுங்க கிட்ட பேசிட்டாங்க, உன்னை திரும்ப வர சொல்லிருக்காங்க. இங்க பாரு, பின்னாடி கதவு வழியா போ, யார் கண்ணிலையும் பற்றாத, புரிஞ்சுதா? அப்படி யார் கண்ணிலையாவது பட்டான்னு வச்சுக்க, உன்னோட கதை முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி வேலைகளை மறுபடியும் செய்யணும்னு நினைக்காத.
அப்புறம் நீ தான் பாதிக்கப்படுவ. கிளம்ப. யாரு? யார் நீங்க? யார் இது? விடுங்க. பயப்படாத. விடுங்கன்னு சொல்றேன். அமைதியா இரு. பாரு, அமைதியா இரு. இப்ப வெளியே யாரோ ஓடி வந்தானே அவன். ரத்தமா? ரத்தம். என்ன பண்ற? விடு. கொஞ்சம் அமைதியா இரு பாரு, ரத்தம் வருது. விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு. பரவாயில்ல, விடுங்க. கொஞ்சம் அசையாம இரு பாரு. என்ன மாயம், என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். வண்ண கோலம், வண்ண கோலம், கண்கள் தானே நெஞ்சின் பாலம். ஜீவன் ரெண்டும் பார்த்தது, அதில் பாச பூக்கள் பூத்தது. என்ன மாயம், என்ன மாயம், காயமெல்லாம் மெல்ல தேயும். பாதை வேறு, பயணம் வேறு, ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு. இறைவன் கையில் மனித பொம்மை, என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை. கண்கள் மீண்டும் பார்க்குமா பாரு, எதிர்காலம்? உனக்கு தலை ஒண்ணும் சுத்தலையே. வெளியில ஓடி வந்தானே அவன் யாரு? தெரியாம அவன் நம்மளோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா என்ன? இல்ல, அவனை பார்த்தா திருட மாதிரி தெரிஞ்சது. நான் அவனை நிக்க சொன்னேன், ஆனா எதையோ தூக்கி வீசிட்டு போயிட்டான். அதனாலதான் நான் அவனை துரத்திட்டு வந்தேன். அதுக்குள்ள நீ எதுக்காக துரத்துன? அவன் என்ன உன்னோட அண்ணனா? அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் துரத்துனீங்க? பெரிய தைரியசாலின்னு நினைப்பா? நான் என்ன நினைச்சேன்னா, அவனை பிடிச்சி நேரா உங்ககிட்ட கொண்டு வந்து என்ன சொல்ற? என்னாச்சு? இப்ப அதை பத்திலாம் எதுக்கு கேக்குறீங்க? யாருக்கு என்னானாலும் உங்களுக்கு தான் அதை பத்தி கவலையே இல்லையே. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத மனுஷங்க தானே நீங்க எல்லாம். நீ என்ன உளறிக்கிட்டே போற? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட எதையும் பேச விரும்பல. என்ன சொல்றியோ அதை தெளிவா சொல்லு. ஏ, இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி கவலையப்பட போறீங்க? அது சரி, உங்களுக்கு இந்த வீட்டுல பாசம் இருந்ததானே கவலைப்படுத்தணும். இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பார்வதி, ருத்ர பிரதாப் ராணாவத். இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதீங்க. இப்ப நமக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகல. நமக்கு கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. அது வரைக்கும் நான் உங்களை விட்டு வைக்க மாட்டேன். உங்க கையால என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் உங்களை... நீ சொன்ன தாலிங்கிற விஷயம் எல்லாம் சரிதான். ஆனா சுமங்கலிங்கிற அடையாளம் அது உனக்கு இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. நீ இப்ப என்னோட பாதி மனைவி ஆயிட்ட. நீயே பாரு,